சரோசா, என்ன டீலர்? ஸ்கூல் விட்டாச்சா? ஸ்கூல் விடாம பின்ன என்ன பாதியில எழுந்திருச்சு வருவாங்க? ஒரு பேச்சுக்கு கேட்டேன். ஆமா, இன்னைக்கு என்ன பாடம் சொல்லி கொடுத்தாங்க? வாய்ப்பாடு. டீச்சர் சொல்லி கொடுத்துச்சுதான் இல்ல வாத்தியார் சொல்லி கொடுத்தாரா? உங்களுக்கு வேற வேலை இல்ல டீலர். ஒழுங்கா துணி பார்த்து கட் பண்ணுங்க. சிரிப்பு. ஒரு பெரிய மனுஷன் பழம் பேசிட்டு இருந்தா அதுக்கு என்ன சிரிப்பு? வேலை செய்ய சொன்னா அதை செய்யாத. இத கரெக்டா கவனி. சிரிப்பு சிரிப்பு. சாமி கிட்ட விளக்கேத்தி வச்சுட்டு சட்னி கரைச்சிட்டு வந்துடு. சரிம்மா. என்ன வியட்நாம் வீடு ஒரே நிசப்தமா இருக்கு. யாருக்கு இன்னைக்கு பூஜை கிடைச்சது? டே பாபு, என்ன விஷயம்? கண்ணாடி இவனை போட்டு அடி அடின்னு அடிச்சிச்சு. எதுக்குடா அடிச்சது? 119 மார்க் வாங்கியிருந்தான். அது அழிச்சிட்டு 91 எழுதிட்டான். ஏன்டா அப்படி எழுதுன? மாத்து சொல்லி ஐடியா கொடுத்தது இவன் தான். நீ ஏன் ஐடியா கொடுத்தது? ஐடியா கொடுத்தது நான் தான். இதோ இந்த குண்டுதான் அம்மாட்ட சொல்லி கொடுத்துச்சு. நீ ஏன்டி அம்மாட்ட மாட்டி விட்ட? பின்ன மெச்சுக்குவாங்களாக்கும். படிக்காம பசங்களோட சேர்ந்து கோலி குண்டு விளையாடுறது, பரீட்சையில மார்க்கும் குறைச்சலா வாங்கிட்டு அதுல திருட்டுத்தன வேற. ஏய் இருடி, நாளை காலையில ஸ்கூலுக்கு போகும்போது பசங்க சைட் அடிக்கிறாங்கன்னு என்ன துணைக்கு கூப்பிடல, அப்ப பேசிக்கிறேன். கொஞ்சம் ஏ சம்பளி, என்னங்க சொன்ன பண்ணா? இந்த வாக்கியா என்னங்க சொன்ன பண்ணா? என் கூட ஒரு போட்டோ எடுத்துக்கேன். என்னது போட்டோவா? நீங்க எவ்வளவு பெரிய மனுஷரு, உங்க கூட உட்கார்ந்து நான் போட்டோ எடுத்துக்கலாங்களா? பரவாயில்ல உட்கார்றா. இல்லீங்க, உங்க கூட சரிக்கு உட்கார்ந்து அவ்வளவு மரியாதையா இருக்காதுங்க. நான் ஆசையா கேட்கறேன்ல. ஆசையாவா? உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுங்க. இப்ப நான் எதுக்காக உங்க கூட போட்டோ எடுத்துக்கிட்டேன் தெரியுமா? அதான் ஆசையான்னு சொன்னீங்களே, அங்கதான் நீ தப்பு பண்ணிட்ட. இவன் என்கிட்ட 3000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கான், இவன் 5000 ரூபாய் வாங்கியிருக்கான், நீ 10000 ரூபாய் வாங்கியிருக்க. திடீர்னு யாராவது ஊரை விட்டு ஓடிட்டீங்கன்னு வச்சுக்கோ, போலீஸ்க்கு அடையாளம் காட்ட வேண்டாம். ஆசையா ஆசை. ஐயா ஐயா, பாவேலா, என்ன சந்தையில இருந்தா வர்ற? ஆமாங்க சந்தையில தான் வர்றான். அங்க ஏதோ தகராறுன்னு கேள்விப்படுறேன். அதுங்கய்யா, அது ஒண்ணு இல்லைங்க. ஒருத்த மாட்டை திருடிட்டு வந்து சந்தையில விற்க வந்தான். அதை திருட்டு மாடு கண்டுபிடிச்சு அண்ணன் 4 அப்பா போய் துரத்தி விட்டார். டேய், தப்பு பண்ணா தட்டி கேட்கறலையும் சரி, நல்லது பண்ணா தட்டி கொடுக்கறலையும் சரி, இந்த ஊர்ல வேலை நோட்ட வேற யாரா இருக்கா? இன்னும் நல்ல சாத்தனியா? அது அட சொல்லப்பா, அடிச்சு போட்டு அடி வாங்கின மாதிரி வைக்கப்படுற. நான் எப்பாவது பணத்தை கையில் வாங்கிருக்கேனா? இந்தா வீரசாவை கொண்டு போய் உள்ள வை. சரிங்க. டேய், நீ எங்க போற? பசிக்கு சாப்பிட போறேன். சண்டை போடியா? வேடிக்கை பார்த்தவனுக்கு என்னடா சோறு? ஹலோ. ஓ மை சன். இங்கிலீஷ் கொண்டு குறைச்சல இல்ல. என்ன அந்த காலத்து எல்கேஜில? அம்மா என்ன பகலெல்லாம் கூட வீட்டுல இருக்கிறேன் நீ? கண்ணையா பேசிரு. நான் உன்ற பையன் தானே. டேய், ஒரு நாளைக்கு எத்தனை தடவை கேட்பேன்? நான் எத்தனை தடவை பதில் சொல்ல முடியும்? ரேஷன் கார்டுல அப்படித்தானே போட்டுக்க. ரேஷன் கார்டுல மட்டும்தான் நீ என்னைய பையன்னு போட்டிருக்க. மத்தபடி உனக்கு பையங்கிற நினைப்பெல்லாம் அந்த வேலை தான். உனக்கு என்னடா வேணுப்பா? அட, சந்தை வசூலுக்கு தான் நீ என்னை அனுப்பல. சரி, வசூல் பண்ணிட்டு வந்த பணத்தையாவது இந்தாடா மகனே உள்ள கொண்டு விடான்னு அந்த சாவியை கொடுத்தியா நீ? ஓ, அந்த சாவி ஒண்ணுதான் ஆட்டி தெரியுது உனக்கு. இத வர்றா, உனக்கு காக்காவலுக்கு வந்து வாயில நுர தள்ளி இழுத்துட்டு கிடந்தா கூட நம்பி சாவி உங்க கையில் கொடுக்க மாட்டேன். ஏவா? ஏனா ஏண்டா காக்காவலுக்கு வந்த மாதிரி நடிச்சு ஏமாத்தி சாவியை வாங்கி 2 லட்சம் ரூபாய் அடிச்சிட்டு போனவன் தானே நீ? அன்னைக்கு நுர தள்ளலையே. உனக்கு வருத்தமாகுதா? கவலையே படாத. இன்னைக்கு முழு நாள் பட்டினி போட்டன்னு வையே, உனக்கும் வாயில் நுர தள்ளும். ஐயா போ, அப்படியே போ. போ சாமி. என்னடா முறைகிற? இரு அங்கங்க போற. வேலை பணம் தண்ணி வச்சுட்டு இருப்பேன், நீ போய் அப்படி காத்தோட இருப்போ. வீர வேற திறந்து எடுத்து போ. இதுக்கெல்லாம் ஒரு நாள் அனுபவிப்பேன். போ. இதுக்கு மேல என்னடா அனுபவிக்கிறது? வாடா, மாங்காய் போலாம். வாடா, நான் அங்கெல்லாம் வரல. மத்தியானம் மணி அடிச்சு பள்ளிக்கூடம் போறதுக்குள்ள நான் சீக்கிரம் சாப்பிட்டு சின்ன வீட்டுக்கு போய் சித்த சாரி அறந்துட்டு வரேன்னு. ஓ, சோறு கொண்டு வந்துட்டியா? இருக்கு, கொண்டா கொண்டா. ஐயோ, மணி அடிச்சு வெகு நேரம் ஆயிடுச்சு போல் இருக்குதே.
குட் மார்னிங் டீச்சர். அட குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங் டீச்சர். இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. 10 பேருக்கு பாடம் சொல்லி கொடுக்கிற பொண்ணு பசியோட இருப்பாளே, சீக்கிரமா சாப்பாடு கொண்டு போகணும்னு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா உங்களுக்கு? அது சந்தையில சந்தா வாங்க போயிருந்தேன், கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. அப்பதான் என்ன அடிச்சுக்க. ஏன் நிறுத்திட்டு அடிச்சிரு. போங்கண்ணா, எப்ப பார்த்தாலும் டீச்சர் டீச்சர்னு சொல்லிக்கிட்டு. அதான பார்த்தேன், என்ற அம்மனி அடிச்சிருமாக்கம். எப்பவும் இப்படிதான் அம்மனின்னு கூப்பிடணும். டீச்சர்னு கூப்பிட்டீங்க கூப்பிட்டா என்ன பண்ணி வாக்கம்? சாப்பிட மாட்டேன். இனி எந்த டீச்சரையும் டீச்சரை கூப்பிட மாட்டேன். நீ முதல்ல சாப்பிடுங்கன்னு. ஏன்னா இன்னமும் நீங்க தான் எனக்கு சாப்பாடு கொண்டு வரணுமா? ஏன் அம்மனி, நான் என்ன இன்னைக்கு நேரத்தான் கொண்டு வந்து கொடுக்குறேன். இந்த ஸ்கூல்ல நீ சின்ன பிள்ளையா படிக்கிற காலத்துல நான் தான் கொண்டு வந்து கொடுக்குறேன். இப்ப இந்த ஸ்கூலுக்கு நீ டீச்சர் ஆயிட்ட, இப்பவும் நான் தான் கொண்டு வந்து கொடுக்குறேன். நீ 1000 சொல்ல அம்மனி, இப்படி உனக்கு நான் சோறு வந்து கொடுக்கறதுல இந்த அண்ணனுக்கு எவ்வளவு சுகம் இருக்கு தெரியுமா? ஏன் அம்மனி இப்படி பாக்குற? என்னண்ணா, நான் என்ன சின்ன குழந்தையா ஊட்டி விடுறதுக்கு? என்னைக்குமே எனக்கு நீ சின்ன குழந்தை தான். உனக்கு மட்டும் இல்ல, உனக்கு கல்யாணமாகி குழந்தை பிறந்தாலும் அதுக்கும் சேர்த்து நான் தான் ஊட்டுவனாக்கும். இந்த அப்படின்னா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். ஏன் அம்மனி அப்படி சொல்ற? கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் உங்களை விட்டு பிரிஞ்சிருவேன்ல. கல்யாணங்கிறது ஒரு பிரிவுதாமா. ஆனா நாம வச்சிருக்கிற அன்பையும் பாசத்தையும் பிரிக்க என்னைக்கு யாராலையும் முடியாது. முதல்ல நீ சாப்பிடுங்க. ராதா, ராதா, பேசு ராதா, பேசு. ஏன் இந்த மௌனம்? என் மேல் கோபமா? பேசு ராதா, பேசு. ஏன் இந்த மௌனம்? என் மேல் கோபமா? உன் கயல்வெளி காட்டும் கஞ்சாடைக்காக எப்படி பாடுபட்டு ஓடோடி வந்திருக்கேன் தெரியுமா? அப்படியாம்பட்ட என் மேல் கோபமா? பேசு ராதா, பேசு. தொடாதீர்கள், எனக்கு உங்கள் மேல் கோபம். ஆஹா, கோபத்தில் கூட உன் கொபை இதழ் துடிப்பது என் காதில் தேனாக பாய்கிறது. உன்னை உயிருக்குயிராக நேசிக்கிறேன். நீதான் எனக்கு உலகம். இந்த வானம், தென்றல், காற்று, நிலம், நீர் எல்லாத்திலையும் உன்னைத்தான் பார்க்கிறேன். என் மனம் உனக்கு புரிகிறதா? ஏன் மௌனம்? பதில் சொல்லு, பதில் சொல்லு. ரொம்ப நல்லா இருக்கு. வெறும் நல்லா இருக்கு மட்டும்தானா? வேற என்ன பரிசு வேணுமா? என்னங்க உங்க கர்ச்சீப் எம்ப்ராய்டிங் பண்ணிட்டேன். இப்போதைக்கு இதையே அருள் பரிசா வச்சுக்கோங்க. பேசாம வந்து சாப்பிட்டேன்டி. நீ சும்மா இருடி. இத பாருமா, நாளைக்கு எனக்கு பணம் கட்டுறதுக்கு கடைசி நாள். எனக்கு நீ இப்ப பணம் தர போறியா இல்லையா? என்ன சும்மா கத்த வைக்காத. நம்ம வசதிக்கு நீ படிக்கிறதே பெரிய விஷயம். ஊட்டி கீட்டின்னு சுத்தி பாக்குற அளவுக்கு உங்க அப்பா ஒண்ணும் சம்பாதிச்சு வச்சுட்டு போல. எல்லா பொண்ணுங்களும் 30 ரூபா பணம் கட்டி எஸ்கேஷன் போறாங்க. நான் மட்டும் பணம் கட்டுறதுக்கு வசதி இல்லைன்னா எல்லாரும் நம்மள பார்த்து சிரிக்க மாட்டாங்க? உங்க அப்பா என்னை விட்டு ஓடி போனப்போ இந்த ஊரெல்லாம் என்ன பார்த்து சிரிச்சாங்க. மத்தவங்க சிரிக்கிறாங்களேன்னு நானும் உன்ன மாதிரி கௌரவம் பார்த்திருந்தா இப்ப நாம உயிரோடவே இருந்திருக்க மாட்டோம். பார்வதி, வாங்க. மத்தியானம் ஏதோ பையனு சொல்லி வர சொல்லி இந்தியாவுல வாடகை 2-3 தடவை வந்துட்டு போயிட்டாரு. அதுதான். ஓ, இந்தா வரேன். வாடகை 70 ரூபா தானே? இப்பதான் உன்கிட்ட 100 ரூபா இருக்கே. மீதி எனக்கு தரலாம்.
அப்பா சாப்பிட்டேன்னு நானும் சாப்பிட மாட்டேன். சந்தோஷம். கை கழுவிக்க. இன்னைக்கு திருந்துவேன், நாளைக்கு திருந்துவேன்னு தினம் நானும் பொறுத்து பாக்குறேன். அண்ணோட உன் கூட இதே அக்கப்போரா போச்சு. தினம் சினிமாவுக்கு போறியே, அப்படி இந்த சினிமாவுல என்னதான் ஆடுதோ என்னதான் பாடுதோ. ஏய்யா, கல்யாணமாகி எத்தனை வருஷம் ஆகுது? சேர்ந்தா மாதிரி 2 ராத்திரியாவது வீட்டுல தங்கி இருப்பியா? கேக்குறல்ல, உழுவ மாதிரி ஏன் மூஞ்சி திருப்பிக்கிட்டு இருக்க? பதில் சொல்ல. எனக்கு அப்பா சினிமாவுக்கு போறது கூட சங்கடமா தெரியலமா. இத்தனோட பசங்க சரியா கால் கூட கழுவு தெரியாது, அவங்க கூட சேர்ந்து சினிமாவுக்கு போறாரு. எனக்கு எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா? அவனை ஏன் முறைக்கிற? சின்ன பசங்க தான் அவனுக்கு சிநேகிதமா? கைய கடையில காஜா இருக்கிறான், அவன் உனக்கு சரி மனுஷனா? இப்ப கூட அவன் கூட தனியா சினிமாவுக்கு போயிட்டு வர்றேன். இல்ல, எங்கிட்ட 50 காசு தான் இருந்தது. அது டிக்கெட்டுக்கு சரியா போச்சு. அவன் 1 ரூபா வச்சிருந்தேன். இன்றோல்ல தட்டு முறுக்கு வாங்கி திக்கணும்ல, அதனாலதான் அவன் கூட போனேன். தப்பு. என்னது சந்தை வெறிச்சோடி கிடக்குது, யாரையுமே காணமே. அதிசயம் ஆனால் உண்மை காண தவறாதீர்கள். எத்தனை ரீலுங்க இன்னைக்கு சினிமா காமிக்கிறாங்க, நாங்க காமிக்கிறோம். எத்தனை அடி காலியா? எத்தனை அடிங்க? 6 அடி. 6 அடி தானா? 6 அடிக்கு மேல தூடு கோச்சுரு போயா. எனக்கு ஒரு சீட் கொடுப்பா. முதல்ல காசு வை. முட்டா சத்தம் சிந்து வடிவியா? மறந்துட்டியா? சோர்தி மறலையா? போயவள கேணி தம்பி. அண்ணா கும்பிடுங்க. ஜனங்களை ஏமாத்தி இங்க என்ன வசூல் பண்ற? ஷோ கொட்டாய்ங்க, நாகனி காட்டுங்க. நாகனியா? ஆமாங்க, அது பெரிய நாகனிங்க, நல்ல செட்டப்புங்க. அது இருக்கட்டும், இது ஆறு நடத்துறது, இது ஆறு உள்ள விட்டது நடத்துறவரு அவருங்க. ஐயோ, பர்மிஷன் பக்கத்துல இருக்கவங்க காட்டி கொடுத்துட்டானே. எதையாவது சொல்லி சமாளிப்போம். சங்கண்ணா, என்ன இது? என்ன வந்து நாகங்க? என்ன நாகனி சோகனிட்டு? இது என்ன சந்தேக சர்க்கஸ் கூடாமா? ஐயோ, சண்டையும் இல்ல, சர்க்கஸ் கூடாரம் இல்லைங்க. நான் கன்னியாகுமரி பாறையில படுத்துட்டு இருந்தேன்னா தூங்கி எந்திரிச்சு பாக்கும்போது இந்த நாகண்ணி இல்லைங்க, நாகண்ணிங்க இது என் பக்கத்தால படுத்துட்டு இருந்தது. பாக்குறதுக்கு ரொம்ப அதிசயமா இருந்தது. நம்ம மட்டும் பார்த்தா பத்தாது, ஊர் மக்களும் பாக்கட்டுன்னு இந்த ஊருக்கு முதல் கூட்டிட்டு வந்துட்டேன். அப்படி என்ன அதிசயமா நாகனி? அது நம்மளும் தான் பாதப்படுவோமே. யோ, அடாடாடாடாடா, ஏனுங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க, ரொம்ப அழகா இருக்குங்க. ஆனா இந்த மாதிரி நாகனிங்க அழுகுன முட்டையை சாப்பிட்டா ஆயுசு கட்டிங்க. என்ற சார்புல உங்க நாகனிக்கு நான் விருந்து வைக்கிறேன். நீங்க போய் 5 முட்டை நல்ல அழுகுன முட்டை வாங்கிட்டு சீக்கிரம் வாங்க. 5 முட்டை போதுமா? எதுக்கு 5 சேர்த்து வாங்கிட்டு வாங்க. சரி. இந்த இடத்த விட்டு நகர்ந்தீங்க, நாகனியை தூக்கி நடுக்கடலை வீசி போடுவாங்க. அப்புறம் எத்தனை வலை வீசம் கிடைக்காதுங்க. வசூல் பண்றாங்களா வசூல். இந்த பாருங்க, இவங்க பொழப்பு நடத்துறதுக்காக உங்க பொழப்பெல்லாம் கெடுத்து போட்டு தலைக்கு 2 ரூபா வாங்கி இவங்க வித்த காட்டுறாங்க. இவங்களுக்கு நான் ஒரு வித்த காட்ட போறேனுங்க. நீங்க எல்லாம் நாகனிய பார்க்கணும். எல்லாரும் இலவசமாவே பார்க்கலாங்க. நீங்க ஏனுங்க நாகனி தேடி போகணும்? அந்த நாகனி உங்களை தேடி வருது பாருங்க. முட்டை ரெடி. இது என்ன கரகம் தானே நீங்க அழுகுற முட்டை கேட்டீங்க, அதுக்கா இப்படியா? only 6 months back. அந்த வையே தள்ளு தள்ளு. சாப்பிடு. நாகனி, மூச்சு மட்டும் குடிமா. ஏன் முகம் சொல்லிக்கிற? சாப்பிடு. சும்மா கூச்சப்படாம குடி. யார்கிட்ட வந்தவங்க ஜாலகெல்லாம் காட்டுங்க. குடி. ஏய் ஏய், எங்க ஓடுற? அப்புறம் பசி எரிஞ்சு பால் கொடுக்கற நீ ஒருத்திதான். உன்னை ஆயுஸ் பூரா மறக்க மாட்டேன். என்ன பாக்குற? கவலைப்படாத, இன்னைக்கு பருத்தி கொட்டை புண்ணாக்க சேர்த்து போட்டுறேன். என்னைக்கு உன் பாலை குடிச்சனோ அன்னையில இருந்து நானும் உன்ன மாதிரி கருப்பாயிட்டேன். ஏண்டா பெருமாளே, இங்க பாரு,
இது யார்த்தையாவது சொன்னா உனக்கு கொண்டு முக்கியமா பண்ணையார் கொண்டாட்டி தெரியக்கூடாது. வாயாடி வாய் கிளிய முடிய பேசுவா. என்ன அழகு, என்ன வாங்கிட்டு போற? புது துணி வாங்கிட்டு போறேன். இங்க காட்டு. இந்தா. புது துணி வாங்கிட்டு போறியா? இரு அங்க போய் வேட்டு வைக்கிறேன். அம்மா பாலு. என்னடா இம்பிட்ட நேரம்? இந்தாங்க நான் வர்றேன். ஏய் ஏண்டா என்ன உரல தேஞ்சு உழக்கான கதையா வர வர பால் குறைஞ்சுக்கிட்டே வருது. என்னது பால் குறையுதா? ஏன் பேச மாட்டீங்க? உங்களுக்கு என்ன சட்டி நிறைய சோறு இருக்கு, வயிறார போட்டு திங்கிறீங்க. அங்க மாட்டுக்கு வயிறு நிறைஞ்சாவில்ல பால் செம்பு நிறைய. சுத்த விவரம் கட்டான இருக்கிறியே. இருக்கிற புல்ல எடுத்து போடுறதுக்கு என்னடா? புல்லா? இங்க வாங்க. தொழுவத்துல தொட்டு கூட ஒரு புல்லு இல்லாம தொடச்சு கிடக்கு. அவ என்ன புல்லா போடுறா? புது ஜாயத்துல போட்டு அலைகிறா. அப்படியா? விலகு. அம்மா இந்த வேகத்துல போறாங்க. இருந்தா நம்மளையும் கொட்டி வச்சுருவா. ஏதாவது அறிவு இருக்கா? தனியே ரோட்ல ஆள் வரது கூட தெரியல. கண்ணு முன்னால இருக்கா பின்னால இருக்கா? காலங்காத்தால முடிச்ச மொழிய சரியில்லை. எங்கேயோ லட்சுமியோட அக்காவை பிறக்க வேண்டியது இங்க வந்து பிறந்திருக்கு. இதுல சிரிப்ப வேற கிக்கினேட்டு. சரி, காலங்காத்தால முடிச்ச மொழிய சரியில்லை. என்னடா இது வேஷம்? ஒரு பொண்ணு என் மேல சாணி தண்ணி ஊத்திட்டா. சாணி தண்ணி ஊத்துற அளவுக்கு அந்த பொண்ணு கிட்ட நீ என்னடா வம்பு பண்ண? நான் ஒண்ணும் பண்ணலமா. அத்தை, ரன்னிங் பிராக்டிஸ்னா எங்கேயாவது கிரவுண்ட பார்த்து ஓட வேண்டியது தானே. அதை விட்டுட்டு வீதி வீதியா பொண்ணுங்க வாசல் தெளிக்கிற நேரமா பார்த்து எது கலையணும்? ஏய் பத்மபூஷணி, உடம்பு எப்படி இருக்கு? எனக்கு அதான் வேலையா? அரஞ்சனா காலங்கத்தால அவகிட்ட ஏன்டா தகராறு பண்ணிட்டு என்ன பாருங்கப்பா. நான் ரன்னிங் பிராக்டிஸ் போயிட்டு வரேன். வீதி வீதியா பொண்ணுங்களை பாக்குறேன்னு கிண்டல் பண்றேன். உன் வாய் சும்மா இருக்காத. ஏன் அவங்கிட்ட வீணா வம்பு பண்ற நீ? அவன் மேல என்னங்க தப்பு? நாளைக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்கு போறவ இப்ப இருந்தா அவன் அதிகாரம் பண்றா. ஆமா ஆமா, இவங்க ரெண்டு பேரும் எப்பவும் கீரியும் பாம்பு மாதிரி ஒருத்தர் அடிச்சுக்கவே நேரம் சரியா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். யசுவராஜ் காப்பி ஓடு. அட நீ வேற பாலை இன்னும் வரல. ஆமா, பால் வந்தா மட்டும் கிளுகிள்னு போட்டுருக்கா. காலையில பணியாரம் சாப்பிட்டது வாய் ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு வரட்டி போடு. தம்பி தம்பி, ஒரு கலர் நூல் கண்டு ஊசி கொடு. என்ன தயக்கற? காலங்காலத்துல கடை மாதிரி வந்தீங்களா? காலங்காத்தாலியா? ஆமா, பொழுது விடிஞ்சு போச்சு. நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். ஆமா, அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க? இருக்காங்க. மாடு கண்ணெல்லாம் சுகமா? உங்களை மாதிரி நல்லா இருக்கு. அது சரி, நீ யாரு? இந்த கிருத்துரம் தானே வேணாங்கிறது. நான் தான் பழனி ஆண்டி சிறுவன் வடக்கு விநாயகம். ஆமா மாமா, நீ தான் வடக்கு விநாயகம். உனக்கு நான் தானே சட்டை தைச்சு கொடுக்கறது. சோப்பிங்கிற பேர்ல 2 சுரங்கமே வச்சிருக்க. வேற இந்த அமைப்புல எவன் தப்பான்? இந்த பாடிக்கு வேற எவன் தப்பான்? அதை விடுங்க. உங்க கடையில எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க. என்னங்க விளையாடுறீங்க? உங்களுக்கு நான் வேலை போட்டு தர்றதா? நீங்க பெரிய ஜோசியக்காருடைய மகன். ஜோசியர் இல்லங்க, பண்ணையாருங்க. பண்ணையார் மனா இருந்தாலும் உழைச்சு சம்பாதிக்கும்ல. ஆமா, வேற எங்கேயாவது இதுக்கு முன்னால வேலை பார்த்திருக்கீங்களா? 2 இடத்துல வேலை பார்த்திருக்கேன். முதல்ல ரைஸ் மில்ல வேலை செஞ்சேன். முதலாளி முறையோட வேலை கத்து தரம்னு குளிச்சு போனாருங்க. அதாங்க முறை. இதுதான் பெல்ட், இதுதான் சுவிட்ச். இந்த சுவிட்ச போட்டா மாவரைக்கும்னு சொன்னாரு. நான் சுவிட்ச போட்டேங்க. அன்னைக்கே வேலை போச்சுங்க. என்னங்க இது? சுவிட்ச போட்டா பல்பு போகும், வேலையா போகும்? நான் சுவிட்ச போடும்போது முதலாளி பெல்ட் மாட்டிக்கிட்டு இருக்காரு. பெல்ட்டோட மிஷினுக்குள்ள போயிட்டாரு. போனவர் வரவே இல்லைங்க. எனக்கு எப்படியாவது வேலை போட்டு கொடுங்க. கொலை கொலை. உங்க தும்மா துண்டு தையக்கடை மிஞ்சி மிஞ்சி போனா ஊசி ஊத்தும். உனக்காக உடம்பு பூரா அங்குஸ்தானா போட்டுக்க சொல்றேன். சரி, பெரிய எடுத்து புள்ள வாயை திறந்து வேலை கேட்டுட்ட. உன்னை நான் சேர்த்துக்கிறேன்.
பால் வந்துருச்சு பால் வந்துருச்சு பால் வந்துருச்சு பால் 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 வந்துருச்சு வந்துருச்சு எல்லாம் ரெடியா இருக்கு உடனே டீய போட்டுற வேண்டியதுதான் வெள்ளிமலை சாரலிலே வீட்டிற்கும் வேளாவர அச்சதிக்கு பால் வாங்கிட்டு வர எவ்வளவு நேரமாயா என்னையா கேள்வி கேக்குற இந்த டீ கடை முதலாளி ராஜாங்க நான் பக்கத்து ஊர்ல போய் பால் வாங்கிட்டு வர்றேன் நீங்க எல்லாம் கடனுக்கு சாப்பிடுற பயிலுக்கு தானே செய்யுங்களா வேலையை மூதேவி காலங்காத்தாலே கடைக்கு முன்னாடி பல்ல வளர்க்கிட்டு இருக்கியடா இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் பல்லு வளர்க்கிறேன் அதுவும் முடிக்கல உனக்கு ஆமா இன்னைக்கு விளக்கினா விளங்கி போயிடுவேன் போடா முண்டம் முண்டம் சண்டை சொல் போடா என்ன சொல்ற உங்களை சொல்லல தம்பி இந்த பயனுகளை சொல்ற அதான பார்த்தேன் ஊர்ல எவனை சண்டை சொல்றாலும் என்ன சொல்ற மாதிரியே இருக்கு தெரியாதுதான் கேக்குறேன் யாருங்க அந்த வேலன் ஏனுங்க இல்ல பிராக்டிக்கலா ஒத்து வராத ஒரு சட்டத்தை போட்டிருக்காரு இன்னும் ரொம்ப படிச்சவரா அவர் பள்ளிக்கூடத்து பக்கம் போனது இல்லைங்க அதானே பார்த்தேன் படிச்சிருந்தா இப்படி ஒரு முட்டாத்தனமான சட்டத்தை போடுவாரா என்ன இல்ல கேட்டேன் தம்பி மருந்து கசப்பாத்தான் இருக்கும் குடிச்சா தான் குணமாகும் அதே மாதிரி தான் சட்டமும் ஆமா நீங்க யாரு இந்த ஊர் தான் உங்க பேரு நீங்க வாங்க சொல்றேன் பயப்படாம வாங்க ஐயா யாரு பையன் பையன் இல்லைங்க நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கிற ஆபீஸுங்களாமா ஆபீஸரா ரூரல் டெவலப்மெண்ட் ஆபீசருங்க என்னத்த ஊரை டெவலப் பண்ண போறீங்க போங்க அது சரிங்க திடுதுப்புன்னு வந்துட்டாருங்க திடுதுப்புன்னு யாருப்பா வர சொன்னா இல்ல அது எங்க தங்க வைக்கிறதுன்னு நீ சிபாரிசு வந்திருக்கியா என்ன வழக்கமா ஆபீசர் நம்ம ஊருக்கு வந்தா எங்க தங்க வைப்பான் பள்ளிக்கூடத்துல படுக்க வைப்பான் அங்கேயே படுக்க வை ஆனா தம்பி காலையில எந்திரிச்சு இந்த மாதிரி பூ போட சட்டையெல்லாம் போட்டு ரோட்ல நடக்காதீங்க எங்க ஊர் நாய் ஒரு டைப் கடிச்சு வச்சிரு இல்ல வேலை நீங்க தான் வேலனா முட்டாத்தனமா சட்டத்தை போட்டதை யாரும் கேட்டீங்கல்ல அந்த வேலை நான் தான் சாரி சார் ஓஹோ வந்து இறங்குனே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரா கேள்வி மேல கேள்விங்க அப்ப இவர் படிச்சு பாஸ் பண்ணிட்டு தான் வந்திருப்பாரு சிபாரிசு வந்திருக்க மாட்டார் சார் படிச்சவனு பந்தா பண்ணிட்டு இருக்காதீங்க எதா இருந்தாலும் இந்த ஊரை பத்தி வேலை கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க ஓகே சார் தேங்க்யூ பையனை ஸ்கூல்ல விட்டு வந்தாங்க வாங்க ஆபீசரா புள்ள பிடிக்கிற மாதிரியே இருக்கானே இவன் சொல்லுவியா சொல்ல மாட்டேன் சொல்லுவியா சொல்ல மாட்டேன் சங்க சங்க நிறுத்துங்க பாவம் அவர் வளையக்காரரு அவரை போட்டு ஏன் அடிக்கிறீங்க அண்ணா இது என்ன 50 ரூபா அண்ணே இந்த நோட்டை இவன் கிழிஞ்சு போயிரு சொன்னா நான் ஒத்துக்குவேன் அழுக்காயிரு சொன்னா நான் ஒத்துக்குவேன் அண்ணே இது ஒரு மாதிரி கோயம்புத்தூர் நோட்டாத்திற்கு சொல்ல ஒத்துக்குவேன் சரி அண்ணே இந்த நோட்டு செல்லாத சொல்றானே இப்படி இருந்துச்சுன்னா செல்லான்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லுங்க அண்ணே இத செல்லாதுன்னு சொல்ற உரிமை இந்த இந்தியாவிலேயே ஒரே ஒருத்தருக்கு தான் இருக்குது யாருக்கு இதுல கையெழுத்து போட்டிருக்கிறாரு ரிசர்வ் பேங்க் கவர்னர் அவருக்கு தான் இருக்குது இவன் எப்படி சொல்லாத ஆமா ஆமா நீங்க சொல்லுங்க சரிதான் நாம செல்லாதுன்னு சொல்லக்கூடாது நோட்டு விஷயத்துல சரியா இருக்கு உங்ககிட்ட சந்தா வசூல் பண்ற பொறுப்பை ஒப்படைச்சு தப்பே இல்லைங்க அப்ப இந்த மாசம் சம்பளத்தை கூட்டி கொடுப்பீங்களா சில்லற காசா கொடுப்பேன் ஏன் அப்பதானே அழுக்கா இருக்கு கிழிஞ்சிருக்கு செல்லாது சொல்ல மாட்டீங்க ஆமா இது யார் நோட்டுது என்னதுன்னு இந்தாங்க ரொம்ப நல்லதுன்னு நீங்க போங்க வசூல முடிச்சிட்டு சீக்கிரம் வந்து சேருங்க அது எதுக்கு சடவெடுக்கிறீங்க உங்களை எங்க தானே தேடுறது ஏன் நேத்து நீங்க கொடுத்த 5 ரூபாய் நோட்ல நடுச்சென்ற ஓட்ட இருக்குன்னு செல்லாட்டாங்கண்ணே ஏண்டா மனுஷ உடம்புல அங்கங்க 9 ஓட்டை இருக்குது அத பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறீங்க 1 ரூபாய் நோட்ல ஒரு ஓட்டை அத கேட்க வந்துட்டே அசலூர் காரணா அப்ப நீ கேட்கறதுக்கு ஆளே இல்ல அண்ணா என்னடா நான் எழுதிட்டு இருக்கும்போது என்ன சொல்லிக்கிறேன் என்ன வேணும் 20 பைசா வேணும் போட அவன் 10 பைசா பீடி சிங்கனால மாடுது போட இல்ல எங்க அக்கா எங்க அக்காவுக்கு சாப்பாடு கொண்டு போகணும் அதுக்குதான் பஸ் காசு மக்கா ஏன்டா சாப்பிடாம போச்சு
எங்க அக்கா ஊட்டிக்கு போகணும்னு 30 ரூபாய் கேட்டுச்சா, எங்க அம்மா தரவே இல்லை. அதனால ஸ்கூலுக்கு சாப்பிடாம போயிடுச்சு. டேய், நீ வெளியில போயிரு. யாராவது வந்தாங்கன்னா ஓடி வந்து என்கிட்ட சொல்லு. என்ன? போ, போ. ஏய், நீ சரியான ஆள்பா. நான் 20 பைசா கேட்டா கத்தின இல்ல. எங்க அக்காவுக்கு மட்டும் 30 ரூபாய் திருடுறியா? சரி சரி, நான் உனக்கு 50 பைசாவே தர்றேன். ஆனா நான் திருநதை யாருக்கிட்டையும் சொல்லிடாத. சரி. நட போலாம். மத்தியானம் எத்தனை மணிக்கு வந்தாப்ல? வேலை முடிஞ்சு கரெக்டா 2 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டுனா. அதுக்கப்புறம் வெளியே போவே இல்லையா? இந்த சோத்துக்கு சத்தியமா சொல்றேன், அதுக்கப்புறம் வெளியே போகவே இல்லை. வீட்டுக்கு வந்தனா ரூமுக்குள்ள போய் பொட்டிக்கு பக்கத்துல தலையை வச்சு படுத்தேன். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எந்திரிச்சேன். நினைச்சேன் பணத்தை காணாமேன்னு நினைச்சேன். ஐயோ, சத்தியமா எனக்கு ஒண்ணும் தெரியாது. டேய், என்னம்மா? இந்த அரையாத்து பாத்தியாடா? பணத்தை எண்ணி வச்சிருந்தாண்டா. 30 ரூபாய் காணாமடா. 30 ரூபாய் காணாம். ஏடா அழகப்பா, நீ தானே பொட்டிக்கோல இருந்த பணத்தை எடுத்த. ஏப்பா விளையாடுறியா? நான் காலையில போனோம், இப்பதானே வரேன். நீ தானே மத்தியானத்துல இருந்து வீட்லயே. ஏப்பா காலையில பீடி வாங்க காசு இல்லன்னு என்கிட்ட 10 பைசா கடன் கேட்டியல்ல? இப்ப கட்டு பீடி தீப்பெட்டி வச்சிருக்கியே, இதுக்கெல்லாம் ஏது காசு உனக்கு? அது வந்து பழைய கணக்குல இதுல பேசாதையா, பண்றதெல்லாம் பித்தனாட்டம். அவன் மேல ஐயா பழி போடுறேன். இப்படியேதாம்மா தினம் சினிமாவுக்கு போறதுக்கு இவர் ஏது காசுங்கிற? அன்னாடு வீட்டுல இவர் திருடிட்டு போயிருது, கடைசியில நான் வாங்கி கட்ட வேண்டியிருக்கு. அடே அடே அழகப்பா, இது ஆண்டவனுக்கே அடுக்காது. முதலாளி, வேலை கொடுத்தீங்க, சந்தோஷப்பட்டேன். முதல்ல ஜாக்கெட்டுக்கு காஜா எடுக்க வச்சிட்டீங்களே. இல்ல, எந்த வேலையா இருந்தாலும் முதல்ல இதுல இருந்தா ஆரம்பிக்கணும். முதலாளி, இந்த மிஷின்ல என்ன எப்போ உட்கார வைக்க போறீங்க? கண்ணா, மிஷினை பத்தி மாத்திரம் பேசாதே. நான் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். வேலைய பாரு. என்ன ஊசி கையில ஏறிச்சு. ஊசி அப்படிதான் ஏறும். முதலாளி, கடைனா இப்படி இருக்க கூடாது முதலாளி. நான் ஒரு தடவை பட்டணத்துக்கு போயிருந்தேன். அங்க வேலையாளுக்க உட்கார்ந்து வேலை செய்யறதுக்கு தனி சோபா செட்டு, துணிங்க அடுக்கி வைக்கிறதுக்கு கண்ணாடி பீரோ, பொம்பளைங்க ஜாக்கெட் தைக்க வந்தா கூட்டிட்டு போறதுக்கு தனி ரூம். எதுக்கு? அளவெடுக்கத்தான். ஏய், நீ வேலைக்கு சேர்ந்து இன்னும் 1 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள பொம்பளை ஜாக்கெட்டுக்கு அளவு எடுக்கணுமா? வாங்கம்மா. ஏய், அளவு எடுக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தியே, இந்த பாட்டி கேடு. முதலாளி, நீங்க அளவெடுக்க வேண்டிய ஐட்டங்களை ஏட தள்ளாதீங்க. பாட்டிமா, உன் ஜாக்கெட் நாளைக்கு தான் ரெடி ஆகும். பையன் ஒரு மாதிரி. அப்படித்தான். இதை இல்லாத போது வந்து வாங்கிட்டு போ. போ. ஏய், நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன். நீ எங்கேயாவது பக்கத்திலேயே கொட்டிக்க. எனக்கு சாப்பாடு வந்துருச்சே. வந்துருச்சா? எங்க? அந்த பாருங்க. ஒரு வார சோத்த ஒன்னா டப்பாவில் அடைச்சு கொண்டாந்துட்டியா? இது ஒரு வேலைக்கு தான். இன்னும் தயிர் சாதம் எடுத்து வைக்க டிபன் கரையில் இடம் பத்தல. எங்க ஆத்தா பொட்டணமா கட்டி ஆரம்பிச்சு சொல்லிச்சு. நான் தான் எவன் கழுவுக்கண்ணாவது பற்ற போதுன்னு வேணான்னு சொல்லிட்டேன். சரிதான். உனக்கு கழுத்து கீழே வெறும் வயறு தானா? தம்பி, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன். இத பார்த்த உடனே வயிறு ரொம்பி போச்சு. நான் போய் லேசா பலகாரம் மட்டும் வந்துடுறேன். என் வீடு எங்க இருக்கு? வீட்டே மறந்துட்டீங்களா? பிள்ளையார் கோயில இருந்து 3வது வீடு. கரெக்ட். ஆமா, நீ அதை தெரிஞ்சு வச்சிருக்கிற? நான் இங்கதானே அக்கா கிட்ட அப்பப்ப தண்ணி வாங்கி குடிப்பேன். என்ன சொன்ன? அக்கா 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 தானே? அப்பா பொழைச்சேன். ஒரு நாளைக்கு கடை இருக்கிறதே மறக்க போறாரு. அப்புறம் நான் தான் முதலாளி.
என்னங்க பட்டி கேட்டா மிட்டாய் கடையை பாக்குற மாதிரி பாக்குறீங்க? காளமாடு பசு பாக்குற மாதிரி இல்ல. சரி சரி, டெய்லர் இல்லையா? ஏன் எங்களை பார்த்தா தைக்கிறவனா தெரியலையா? அப்ப நீங்க ஜாக்கெட்டுக்கெல்லாம் அளவு எடுப்பீங்களா? நான் பட்டணத்துல பெரிய பெரிய கடையெல்லாம் வேலை பார்த்திருக்கேன். அதை விட்டு என்னத்துக்கு கிராமத்துக்கு வந்தீங்க? இந்த டெய்லர் கடை படுத்து போச்சு, நீ வந்து உஸ்புடுன்னு சொன்னாரு, அதான் உஸ்பு வந்திருக்கேன். அப்ப நீங்க புதுவிதமா ஜாக்கெட் தப்பீங்களா? ஆமா, நீங்க எல்லாம் ஜாக்கெட் கொக்கி தானே வைக்கிறீங்க, நான் ஜிப்பே வச்சு தப்பேன். கலட்டுறதுக்கு சிரமமே இருக்காது. எனக்கு ஜன்னல் வச்சு தைச்சு தருவீங்களா? ஜன்னல் என்ன, பெரிய கதவே வச்சு தச்சு கொடுப்பேன், காத்தோட்டமா இருக்கும். இப்படி உட்காருமா. நீங்க நெளிஞ்சா எனக்கு எப்படி சரியான அளவு தெரியும். ரெடியா இருங்க. அங்க பாருங்க, ஒருத்தன் நம்மளையே முறைச்சு முறைச்சு பாக்குறான். கொஞ்சம் இரு, என் முதுகு மீறி எவன் உன்னை பார்க்க முடியும்னு பாக்குறேன். நீ மட்டும் சொல்லு, அவன் கைய கால உடைக்கட்டுமா? வேணாம். ஆமா, இதுக்கு முன்னாடி நான் உங்களை எங்கேயோ பாத்துருக்கேன். பண்ணையார் பழனியாண்டி செருவு மகன், ஆச மகன், அரும மகன், வடக்கு விநாயகன். பண்ணையார் மகனா நீங்க? பார்த்தா தெரியாது. ஆமா, நானும் உன்னை எங்கேயோ பாத்துருக்கனே. வட்டி கடை சேட்ட மக சக்கு. அதுதான் பார்த்த உடனே பக்குன்னு பத்திக்கிடுச்சு. ரெண்டுமே பெரிய இடம் தான். அப்ப நான் வரேன். எப்போ வருவ? நாளைக்கு வரேன். அடுத்த தடவை வரும்போது பவட துணி கொண்டு வரியா? சீப்பாங்க, ஆசைய பாரு. அப்ப நான் வரேன். ஐயோ ஐயோ ஐயோ, சேட்டு சில்லறை என்ற மாதிரியே சிரிச்சிட்டு போறாளே, இவளை ஒன்னொன்னா என்னணும். நாளைக்கு வரட்டும், எண்ணி போடுறேன். அழிச்சு நல்லா எழுதுறா. எந்த வீட்டு நட தொடக்கிற? எந்த சைடுல என்ன கும்பற? என்னது எச்சலம் போட்டு அழிச்சுக்கிட்ட? இவன் தானுங்க. ஒழுங்கா எழுதுங்க. ஐயா அசிங்கம். டீச்சர், இது எங்க பரவாயில்ல, உங்க மேல காக்கா எச்சம். அதனால என்றா டீச்சர், இடது பக்கம் காக்காய் எச்ச பட்டதுனால இன்னைக்கு எதிர்பாராத சந்திப்புன்னு நடக்க போகுது. சரி சரி, கரெக்டா எழுதிட்டுருங்க, நான் இப்ப வந்துடுறேன். சரிங்க டீச்சர். ஏய், பலாபலன்லாம் சரியா சொல்றியே. நேத்து என் மேல வலது பக்கம் எச்சம் விழுந்துச்சு. என்னடா பலாபலன்? வலது பக்கமா? வண்டி ஏறி வலது கையை காணாம போயிரு. ஐயா, யார் நீங்க? இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? நான் இல்லவே இல்ல. ஆமா, நீங்க யாரு? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது வந்து நான் ரூரல் டெவலப்மெண்ட் ஆபீசர். என்ன இங்க தான் தங்க சொல்லிருக்காங்க, அதான் இங்க தங்கி இருக்கேன். ஓஹோ, அது நீங்க தானா? ஆமா, நான் தான். தாவணிலாம் சரி பண்ணிட்டீங்களா? இப்போ முகத்தை பார்த்து பேசலாம். நம்பி பார்க்கலாமா? ஆமா, நீங்க இந்த ரூம்குள்ள எதுக்கு வந்தீங்க? நான் வந்து இங்கதான் மரத்தடியில வயசானவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறேன். சொல்லி கொடுக்கும் போது மேல இருந்து காக்கா எச்சப்பட்டுருச்சு. கிளீன் பண்ணலான்னு வந்தேன். வந்தப்போ நானு சொல்லிட்டேன், நீங்க ஐயோன்னு சொல்லிட்டீங்க. அதெல்லாம் மறந்துடுங்க. உங்களை பத்தி எங்க அண்ணன் நிறைய சொல்லியிருக்காரு. அண்ணனா? யாருங்க உங்க அண்ணன்? வேலை. எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? சொல்லுங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருங்க. வரேங்க. வாங்க. வரேங்க. வாங்க. வரேங்க. வராதீங்க. நான் எத்தனை நேரமா நின்னுட்டு இருக்கேன். அங்கேயே விட்டுறடா. உடனே சீக்கிரம் கொண்டாட கட்டியா. அந்த செட்டு மேல உள்ள ஒரு பெரிய வளைவு வந்து. உடனே தரலாம் இருங்க. அப்புறம் இருங்க. கட்ட போடாதீங்க. இத பாருங்க. சரியா இந்த வளையத்தை அந்த பொருள் மேல போடணும். அப்பதான் அந்த பொருள் உங்களுக்கு கிடைக்கும். அதானே மணி, இங்க வாரு. இந்த போடணும். அப்பதான் உண்மை விழுகாது. எங்களுக்கு கலெக்ஷன் போடுங்க.
போடுங்க நல்லா போடுங்க மாடுல நல்லா போடுங்க ஒண்ணு விழுகாது போடுங்க 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 எல்லாம் மாங்க மாட்டேங்குது ஓ சென்ட் அடிக்க முடியாம போச்சு போடுங்கடா போடுங்க ஒண்ணு விழுகாது எப்படி போடுங்க காசு வெளிய காசு கை கூட போங்க யாரு யாரு போங்க காசு கை கூட என்ன பொண்ணு என்னையா அப்படி ஈனு பாக்குற? வளையம் போடணும். முதல்ல பணத்தை எடு. யோ 100 ரூபாய்க்கா? இதுக்கு மேலையும் போடுவேன். இந்தா. எனக்கு எனக்கு உண்டு. இந்தா. போடியா பாப்போம் பொருள் விழுகுதா. சலினே லட்சுமியோட அக்கா மண்டையில மசாலாங்கிறது மறந்துக்காவது இருக்கா? சலினே லட்சுமியோட அக்கா மண்டையில மசாலாங்கிறது மறந்துக்காவது இருக்கா? இது வரைக்கும் நான் சொன்ன பாடத்தை நீங்க எல்லாம் கவனமா கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிரிக்கிற ஏண்டி லட்சுமியோட அக்கா யாருடி? எந்த லட்சுமி? சினிமா நடிகை லட்சுமியா? அதாண்டி எனக்கும் புரியல. 2 நாள்ல நானும் யோசிச்சு பாக்குறேன், புரியவே மாட்டேங்குது. நீ எடுத்துக்க. எனக்கு இது போதும். என்னது நீங்க வாங்கிட்டு வந்தீங்களா? ஸ்கூல்ல இருந்து குழந்தையெல்லாம் வந்திருக்குமேன்னு வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் தச்சாச்சா? தச்சாச்சுங்க. கடையில் என்ன மீத துணி இருக்கு, கொண்டு வரேன். இல்லைன்னா யார்த்தையாவது கொடுத்தணும். சரிங்க. சரோஜா ஸ்கூல்ல இருந்தா வர்ற? ஆமாங்க. சரி கட்டுமா? ஏண்டா உங்க அம்மா வேலைக்கு போயிட்டு வந்துட்டா? இல்ல. என்னடா அது மறைக்கிற? ஒண்ணும் இல்லப்பா. நேசமா ஒண்ணும் இல்ல? என்னடா அது புகையுது? சிகரெட்டா? அழகப்பா 10 காசு சிகரெட்டு எங்க நான் கேட்ட போறேன்னு மறைக்கிறியா? ஐயோ அப்படி இல்லப்பா. டேய் காசு இன்னைக்கு வரும்டா, நாளைக்கு போகும். நல்ல மனசு வேணும்டா. டேய் இன்னைக்கு இத மறைக்கிறவன் நாளைக்கு எங்கடா கடைசி காலத்துல எனக்கு கஞ்சி ஊத்த போற? ஐயோ உனக்கு எதுவுமே புரியறது இல்லப்பா. என்னடா புரியறது இல்ல? ஊரு பூரா உன் பேரை போட்டு நானும் நோட்டீஸ் ஒட்டி இருக்கிறேன். என் பேரை போட சொன்னதுக்கு மாட்டேன்ட்டிய. ஏப்பா கஷ்டப்பட்டு எழுதுறதுனா உன் பேர் எதுக்குப்பா நான் போடணும்? ஏய் இன்னாருடைய மகன் வீரமுத்து கவுண்டருடைய மகன் அழகப்பண்ணு போட வேண்டியதாடா. என்னால முடியாது போப்பா, கொஞ்சம் எழுதுக்கு தான் விட. என்னடா வெறுതെ எழுதி கிழிக்கிற? அடுத்த நேரத்துல போட போறியா இல்லையாடா? அடடடடடா. ஏங்க உங்க 2 பேருக்கு வேற வேலையே கிடையாதா? எப்ப பார்த்தாலும் அப்பா பிள்ளைக்கு தகராறு தானே? பின்ன பாரு சரோஜா, நான் ராத்திரில வெடி உட்கார்ந்து நாடகம் எழுதுறது இவரு பேரு சேர்ந்து போடணுமா? நீங்க எழுதுற நாடகத்துல யார் பேர் போட்டாங்க? அத சொல்லு. சத்தியமா உன் பேரே போட மாட்டேன். நீ ஒரு ராசி இல்லாத ஆளு. ராஜியோட பெரிய ராஜு நம்ம கையில என்ன இருக்குது? ஏண்டா லட்சுமியுடைய அக்காங்கிற தெரியுமா உனக்கு? லட்சுமியோட அக்கா கதையா? அது என்னங்க? சொல்றேன் கையில சரோசா. அதாவது ஒரு பெரிய மனுஷன் புது வீடு கட்டினானா. அந்த வீட்டுல இருக்கிறவங்களை எல்லாம் கூப்பிட்டு, நீங்க எல்லாம் காத்தால 6 மணிக்கு புது வீட்டு பக்கம் வந்தா போதும், நான் மட்டும் ராத்திரிக்கு அங்க போய் படுத்துக்கிறேன், அந்த வேலைக்காரியை மட்டும் 3 மணிக்கெல்லாம் அனுப்பிச்சு வச்சிருங்கன்னு சொன்னானா. உடனே அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் அந்த பெரிய மனுஷனை பத்தி கசமுசன்னு பேசி இருக்கிறாங்க. அப்புறம் அந்த பெரிய மனுஷன் சொல்லி இருக்கிறாரு, நான் போய் படுத்திருப்பேன், கதவு தட்டுற சத்தம் கேட்கும், யாருன்னு கேட்பேன், நான் தாங்க லட்சுமி வந்திருக்கிறேன்னு வேலைக்காரி சொல்லுவா, ஒரு நல்ல சகனமா இருக்கட்டுமேங்கிறதுக்காகத்தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் அந்த ஜனங்களாம் ஒத்துக்கிட்டு அந்த பெரிய மனுஷன் போய் படுத்துக்கிட்டாரு. அதே மாதிரி கதவு தட்டுற சத்தம் கேட்க, அவர் யாருன்னு கேட்க, நான் தாங்க லட்சுமியுடைய அக்கா வந்திருக்கிறேன்னு பதில் வந்துச்சு. அவ்வளவுதான். பெரிய மனுஷன் பொசுக்குன்னு மாரடிச்சு செத்து போயிட்டாரு. அந்த லட்சுமி வேலைக்காரிக்கு அன்னைக்குங்க உடம்புக்கு சௌகரியம் இல்லையா, அதனால அவங்க அக்காவை அனுப்பிச்சிருக்கிறா. லட்சுமியுடைய அக்கா யாரு? மூதாவி இல்ல. மூதாவி வீட்டுக்குள்ள போதா விளக்குமா? லட்சுமியோட அக்கா லட்சுமியோட அக்கா லட்சுமியோட அக்கா லட்சுமியோட அக்கா லட்சுமியோட அக்கா.
ஏ கண்ணு ராசுகுட்டி, இன்னைக்கு சனிக்கிழமை கண்ணு, தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுறதுக்கு ஆறுமுகத்தை வர சொல்லியிருக்கேன். நீ பாட்டுல நேரமே எந்திரிச்சு குளிச்சாத கண்ணு. ஏண்டடே, ராத்திரி பூரா ராசுகுட்டி ஜிரு ஜிருன்னு மூக்கு உறிஞ்சுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு கோழி சுப்பு வச்சு கொடுக்கணும்னு காலையிலே சொன்னல, இன்னுமாட கோழி உரிக்கிறீங்க? ஏ வேலு, ராசுகுட்டி வெளியே போறதுக்கு மோட்டார் சைக்கிள் தொடச்சு ரெடியா நிக்கணும், இல்ல பிச்சு விடுவேன். என்னங்க ரிஜிஸ்டர் போஸ்ட் வாங்க. ஏனுங்க போட்டோல இருக்கிறது உங்க பையனுங்களா? ஆமா. அவர் வக்கீலுங்களா? இல்ல. இன்ஸ்பெக்டருங்களா? டாக்டருங்களா? நீங்க ஊருக்கு புதுசா? ஆமாங்க, இன்னைக்கு தான் டியூட்டில ஜாயின் பண்ணேன். ஊருக்குள்ள போய் பெரிய பண்ண மக ராசுக்குட்டி எப்படின்னு கேளுங்க, அவங்க கதை கதையா சொல்லுவாங்க. 5ஆம் கிளாஸ் கூட படிக்கல, பாதியில ஓடி வந்துட்டான். இப்படி விதவிதமா போட்டோ எடுத்து மாட்டி வைக்கிறது ஒண்ணும் குறைச்சல. சரி சரி, நீங்க போங்க. அவனை பத்தி அதையும் விசாரிக்கிறது அவங்க ஆத்தாக்காரிக்கு தெரிஞ்சது, கையில கொள்ளிக்கட்டையோட வந்துருவா. யாருங்க அது? ஐயோ, நான் ஒண்ணு கேட்கலீங்க. என்னாச்சுங்க? தபால்காரரையே என்ன பார்த்து தகுதறிக்க ஓடுறாரு. அவர் ஓடுறது இருக்கட்டும், நீ எதுக்கு நேத்துல கையில கொள்ளிக்கட்டையோட வந்த? வாசல்ல ஒரு கரையாம்புத்து அசிங்கமா இருக்கு, அதுக்கு வைக்க எடுத்துட்டு வந்தேன். அதானே பார்த்தேன். போஸ்ட்மேன், உன் பையன் கலர் கலரா போட்டோ எடுத்து வச்சிருக்கானே, என்ன ஏதுன்னு விவரத்தை கேட்டுக்கிட்டே இருந்தாரு. அதெல்லாம் கேட்காதப்பா, அத கேட்டா ஆத்தாக்காரி கோவிச்சுக்கிட்டு கையில கொள்ளிக்கட்டையோட வந்துருவான்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதுக்கு தகுந்தாப்புல நீயும் கொள்ளிக்கட்டையோட வந்த. தப்பிச்சா போதும்னு ஓடிட்ட. ஆமா, துரை என்ன பண்ணிட்டு இருக்காரு? குளிச்சிட்டு இருக்காப்ல, இப்ப ரெடியாகி வந்துரும். ஆஹா, அவர் ரெடியாகி வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு ஆகாரமா? ஆமாங்க, குழந்தை சாப்பிடாம நம்ம சாப்பிட்டா நல்லாவா இருக்கு. சரோசா, என்ன டெய்லர்? குப்பை கொட்டுறியா? ஆமா டெய்லர். கொட்டு கொட்டு. எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை, அதான் 777 பிடிச்சிட்டீங்களே. அதுக்கு இல்லைங்க, எப்படியாவது புதுசா ஒரு சிங்கர் மிஷின் வாங்கணும். அதுக்கு ஒரு யோகத்தை பாருங்க, உங்க மூலமா வரப்போகுது. ஐயோ ஐயோ டெய்லர், எப்பவும் சின்ன அப்ளிகேஷன் தான் போடுவீங்க, இன்னைக்கு இவ்வளவு பெருசா? சத்தியமா நான் தாங்க மாட்டேன் டெய்லர். நீங்க ஒண்ணு எறும்பேறி மரம் சாயவா போகுது. புத்தர் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் போதி மரத்துக்கு ஒரு வாழ்வு கிடைச்ச மாதிரி, நீங்க இந்த பொட்டி கடைக்கு வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு வாழ்வு கிடைக்கட்டுமே. ஆமா ஆமா ஆமா. ஓஹோ நானா, எலி ஏன்டா 8 முளை வேஷ்டி கட்டிட்டு போகுதுன்னு இப்பதான் புரியுது. சரோசா, இன்னைக்கு ஸ்கூல் லீவா? ஆமா டெய்லர். சரி சரி. சார், நான் சொல்றத ரகசியமா வச்சுக்கோங்க, வெளியே எங்கேயும் சொல்லிவிடாதீங்க. அந்த எதிர்த்து வீட்டு பொண்ணு அடிக்கடி எதுக்கு குப்பை கொட்டுறாப்புல பாத்திரம் கழுவுறாப்புல வருதுன்னு நினைக்கிறீங்க? எதுக்கு சொன்னா நம்ப மாட்டீங்க. அந்த பொண்ணுக்கு என் மேல லவ்னா லவ், அப்படி ஒரு லவ். ஏன் சிரிக்கிறீங்க? நான் சொன்னா உங்களுக்கு சிரிப்பா தான் சார் இருக்கும். வேணா நீங்க போறதுக்குள்ள எண்ணிக்கங்க எத்தனை தடவை அந்த பொண்ணு என்ன வந்து பார்த்து சிரிக்குதுன்னு. டெய்லர், சரோசா, நாளைக்கு நான் ஊட்டிக்கு எஸ்கேஷன் போறேன். காலையில 5 மணிக்கே போயிடுவேன். போனா ராத்திரிக்கு தான் திரும்பி வருவேன். போயிட்டு வரட்டுமா டெய்லர்? சரி சரோசா. இப்ப என்ன சொல்றீங்க? இப்ப ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒத்துக்கிறேன்.
ஒத்துக்கிறேன் டெய்லர். ஒரு சின்ன வேலை இருக்கு, போயிட்டு வரட்டுமா? இந்த சமாச்சாரம் வெளியே எங்கேயும் தெரிய வேண்டாம். வாசலோட வாசல் நடக்கிறது, காதோட காது வச்சு மாதிரி. வாங்க கவுண்டர். என்னடா காளியனா? வாங்க உட்காருங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன பட்டகிட்ட எல்லாம் பலமா இருக்கு. மருதமலை வரைக்கும் போயிட்டு வந்தேன். இந்த பிரசாதம் கொண்டாங்க. வாங்கண்ணே, அண்ணனுக்கு இப்பதான் பொழுது விடிஞ்சதுங்களா? டேய், உன்னை எல்லாம் கத்திரிக்கோளாலே அடிக்கணும்டா. ஊடப்பா சின்ன பையன் தானே. என்னங்க சின்ன பையன்? சின்ன பையனா அவன்? ஆமா ஆமா, இன்னைக்கு விசால கிழமையாச்சே, இன்னைக்கு என்ன கோயிலு? யானைக்கு எதிரா நானும் கிளம்பியும் ஏதோ போகணும்னு தோணுச்சு, போயிட்டு வந்தேன். ஏதரா ஊதுபத்தி எல்லாம் பலமா இருக்குதா? முடங்க பாயில்ல அப்படிங்கறக்காக சடங்க நிறுத்திடுவா முடியும்? அது எப்படி? வெட்ட வெடியால வியாபாரம் வருதோ இல்லையோ, கடையை திறந்து வச்சு உட்கார்ந்துட வேண்டியதானே. என்னடா காரியனா, எப்ப பார்த்தாலும் இப்படியே தனிச்சுக்கிற? ஏண்டா விளையும் போதே சோறா விளைஞ்சிட்டா அப்புறம் விறகு எதுக்கு, வரட்டி எதுக்கு? கஷ்டம்ங்கிறது எல்லாத்துக்கும் வரத்தாண்டா செய்யும். நல்லா வருது போங்க. வேப்பங்காய் கூட 2 காக்கா வருது. தெற்கையும் வடக்கையும் திரும்பி திரும்பி பாக்குறேன், எனக்கு கடங்காரன் தான் வர்றான். பேசாம கடையை நம்ம சூலூருக்கே மாத்திடலான்னு நினைக்கிறேன். என்னது, கடையை மாத்த போறியா? அட காலிடா, கண்ணடிச்சா வராத பொம்பளை கைய பிடிச்சு இழுத்தா மட்டும் வந்துடவா போறா? சொல்றா. அட பேந்த பேந்த முழிக்கிறியா? அட கண்ணடிச்சா வராத பொம்பளை கைய பிடிச்சு இழுத்தா மட்டும் வந்துடவா போறா? இல்லையா? உனக்கு என்ன வேலை சொன்னேன்? ஏயா, உனக்கு ஒழுங்கா வேலை செய்ய முடியாதா? இது கவுண்டர் தாங்க மருது மரம் திண்ணூறு கொடுத்தாரு. கவுண்டர் இந்தாங்க திண்ணூறு. திருநீரா கொண்டு போய் வந்து வந்திருக்கிறப்பா. பழனிசாமி, யோ பழனிசாமி குடியா? இல்ல டெய்லர். யோ வச்சுக்கிட்டு என்ன வஞ்சனையாயா? நீ வேணா டிராயரை திறந்து பாரு, ஒரு நயா பைசா கூட கிடையாதுயா. என்கிட்ட இல்ல டெய்லர், பேசாம வேலை பாரு. யோ மாச கடைசியா ஓரா அடிக்கிறதுங்கான, ஒட்டு போடுறதுங்கான, இல்லன்னா ஒரு 4 நாள் காசுக்கு உங்ககிட்ட ஓரி ஆடுவனா? டேய் ஆறுமுகம் எழுந்திரி. ஐயா கிட்ட காசு வாங்கிட்டு போய் ஒரு டீயும் 10 பைசா பீடி வாங்கிட்டு ஓடியா. ஐயோ என்கிட்ட இல்ல டெய்லர், இல்ல. அடைஞ்ச மூர்ல வெண்ணெய் எடுத்தாலும் எடுக்கலாம், உங்ககிட்ட காசு வாங்குறது இருக்க. நீ பச்சை தண்ணியிலே வெண்ணெய் எடுக்கிறவனாச்சே. ஏங்க வாங்க உட்காருங்க. எழுந்திரியா மேல எழுத்து கூட்டி படிச்சிட்டு இருக்க. போயா தேண்டா உட்காருங்க. போயா போடா. ஓவானா? அப்புறம் வந்து பழைய துணி கட்டுங்களா? பழைய துணியா? ஐயோ, அத நான் பார்த்தே 10 வருஷம் ஆச்சுங்களே. எங்க புதுசு தைக்கவே நேரம் கிடைக்கிறது இல்ல. இந்த ஏரியாவிலே நல்ல டெய்லர் இந்த காளின்னு ஒருத்தன் தானே. சரிங்க, அப்ப வர இருங்க. கொண்டாங்க. வளர்ற புள்ள பொக்குன்னு போயிடுவீங்க. இனிமே புதுசா கொண்டு வாங்க. சரிங்க. பெல்ட்ஸ் எல்லாம் தப்பீங்களா? என்னங்க பெல்ட்ஸ் பிரமாதம். இந்த ஆனக்கால் பேண்ட் தானே 3 ஆப்ரேஷன் சேர்ந்து ஒரு பெல்ட் ஆச்சு. அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க? டீயா காஃபியா? பரவாயில்லைங்க, ஒண்ணு வேணும். சேச்சே, முதல்ல நம்ம பொட்டி கடைக்கு வந்திருக்கீங்க, நீங்க ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டு தான் ஆகணும். ஆறுமுகம், சாருக்கு ஒரு நல்ல காபி ஸ்ட்ராங்கா வாங்கிட்டு வா. ஒரே ஒரு காபி வாங்கிக்கலாம். ஏண்டா எங்கடா இதுல வச்சு இந்த 5 ரூபாயை காணோம்? அட நீ எடுத்திருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். கண்டவனை எல்லாம் கடைக்குள்ள விட்டேன்னா இப்ப சார் நம்மளை பத்தி என்ன நினைப்பாரு? காசு வீட்டுல நிறைய இருக்கு, அது ஒரு பரலாங்க போய் எடுத்துட்டு வந்து. பரவாயில்ல விடுங்க, நான் தரேன். என்னால உங்களுக்கு வீண் சிரமம். ஆறுமுகா வாங்கிடா, போய் 2 காபி வாங்கிட்டு வா. அப்படியே அவனையும் ஒரு காபி சாப்பிட சொல்லுங்க. இவனுக்கு காபி வேற அழுகுதுங்களா? போடா. ஏய் கத்திரி சிகரெட் ஒரு பாக்கெட் வாங்கிக்க. அப்படியே ப்ளூ நூல் ஒரு 2 வாங்கிக்க. ஏய் நைலான் பட்டன் தான் விசாரி, வாங்கிட்டே வந்துடுறா. அதுல பாருங்க, பையனை அடிக்கடி வெளியே அனுப்புனா வேலை கெட்டு போயிடும். ப்ளூ நூல் வந்தோடனே தைச்சிடுறேன். பாவங்க, பையனையும் ஒரு காபி சாப்பிட சொல்லிருக்கலாமே. நீங்க சித்த சும்மா இருங்க. இந்த காலத்து பசங்களை சிலுவானுமா நினைச்சிடாதீங்க. விரல் நுழைய மட்டும் இடம் கொடுத்தா போதும், உரலையே நுழைச்சிருவானுங்க. அக்கா, ஏ அக்கா, சீக்கிரமா வாடி. ஏண்ட லொக்க லொக்கன்னு கத்துற? நான் தான் வரேன்னு சொல்லிட்டேன்ல. போ, அந்தக்கு போய் உட்காரு.
பாபு கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு வாடி. வேலை செஞ்சுட்டு இருக்கேன்ல. போனியே ஊத்திட்டு வரக்கூடாது. ரோட்ல நிறைய ஆம்பளைங்க இருக்காங்கடி. பாபுக்கு தானே தண்ணி ஊத்த போனேன். நீ ஏன் ஆம்பளைங்களை பாக்குற? ஏய் போடினா. அப்பா இப்போது வந்து சேர்ந்தியாடா ராசா. சாப்பிடுங்க. 8 ஆள் வேலையை சிட்டாள் செய்வான்னு ஒரு பழமொழி உண்டு. இப்படி ஒருத்தன் பொறப்பான்னு தெரியாம சொல்லிட்டாங்க. பாபு அம்மா, நான் தண்ணிக்கு போயிடுறேன். 6 மணிக்கு தானே தண்ணி வரும். 5 மணிக்கே போறியே. ஒவ்வொரு நாளைக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துரும். இந்தாங்க. எவ்வளவு வேணும்? எவ்வளவு கொடுத்தாலும் பரவாயில்ல. நீங்க என்ன குறைச்சா கொடுக்க போறீங்க? மீதி 2 ரூபா தான் இருக்கு. போதுமா? போதும் போதும். சரிங்க, நான் வரேன். வாங்க. அடிக்கடி வாங்க சார். பழைய துணியா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு மட்டும் தான் தைச்சு கொடுப்பேன். என்ன ஒரே சந்தோஷம்? ஒண்ணுமில்ல. இல்ல 6 மணிக்கு தான் தண்ணி வரும், 5 மணிக்கு குடத்தோட வந்திருக்க. இல்ல, தண்ணி வர நேரமாகும். குடத்தை இங்க வச்சுட்டு போலான்னு வந்தேன், அவ்வளவுதான். நிஜமா குடத்தை இங்க வச்சுட்டு போலான்னு மட்டும்தான் வந்தியா? சரி, அப்புறமா வரேன். இப்படி ஒரு கூத்திங்க நடக்குதா? சங்கு, சங்கு, சங்கு. எதுக்கு இந்த ஆள் இப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்கிற? எப்படி அவன் சொல்லலாம்? அப்படி என்னதான் சொன்னா? அதை என் வாயால சொல்ல மாட்டேன். சரி, நீ உன் வாயால சொல்லு. சொல்லுவான் அவன், சொல்லிடுவான் அவன். சொல்லுவானே. சொல்லக்கூடாதுதான், ஆனா சொல்லுவேன். சொல்லியா? மனுஷனோட ஆரம்ப காலத்தை பத்தி சொல்லுங்க. சொன்ன உடனே அடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. மனுஷனுடைய ஆரம்பமா? அப்படி என்னதான் சொன்ன? ஓ, மங்கி. அடடடடடட, குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் சொன்னானா? நீ சொல்ல ஆரம்பிச்சியா? எப்படி சொல்லலாம்? எப்படி சொல்லலாம்? சொல்லலாமா நீ? நான் அப்படி சொல்லுவியா? ப்ளீஸ் ஹெல்ப் மீ. டேய் சொல்லுவியா? நீங்க சொன்னது தானே சொன்னீங்க. நிறுத்துங்கயா. டேய் ஏன் 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆளை போட்டு அடிக்கிறீங்க? ஆதி மனுஷன் மாதிரி. ஆதி மனுஷன் மாதிரியா? குரங்கிலிருந்து பிறந்தவன் மனுஷன்னு சொல்றாரு. ஆளாலும் சொல்ல ஆரம்பிச்சீங்களா? அப்படி கேளுங்கடா. குரங்கிலிருந்து பிறந்தவன் தான் மனுஷன்னா, இப்ப இருக்கிற குரங்கெல்லாம் ஏண்டா மனுஷனா மாறல? போயிட்டானுங்களா? நானும் என்னுடைய சர்வீஸ்ல இந்த குரங்குடைய தாத்தாவை பார்த்தேன், கடைசி வரைக்கும் மனுஷனாகாமையே செத்து போச்சு. இதனுடைய அப்பாவை பார்த்தேன், கடைசி வரைக்கும் மனுஷனாகாமையே செத்து போச்சு. இதையும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். மனுஷனாக கூட மாற வேண்டாம், அட்லீஸ்ட் குழந்தையாவது ஆகக்கூடாது. அதனாலதான் சொல்றேன், இனிமே யாராவது குரங்கில் இருந்து பிறந்தவன் மனுஷன்னு சொன்னா நான் குரங்காயிருவேன். என்னடா அது பாட்டு? என்ன பாட்டு? குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன், கருத்தான பாட்டு. ஏண்டா துண்டு போட்டா கருத்துன்னு சொல்லுவீங்களா? என்ன பாட்டுன்னு சொன்ன? குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன். பாட்டு கேக்குறாங்களா? குரங்கு கழுதுன்ட்டு நல்ல பாட்டு கேட்க மாட்டானுங்க. ஐயோ,
ஒரே அடி சாத்திரம் போடா. விடாதீங்க, 2 போடுங்க சூழல்காரன். டெய்லர் வாங்க அழகு, உட்காருங்க. இன்னைக்கு என்ன லீவா? ஆமாங்க, பர்மனன்ட் லீவ். ஆட கஷ்டகாலமே, வருஷக்கணக்கா வேலைக்கு அலைஞ்சு இந்த ஒரு வாரமா தானே வேலைக்கு போறீங்க. அதுக்குள்ள என்னாச்சு? என்ன போய் டீ வாங்கிட்டு வான்னு சொன்னா மேஸ்திரி, போய் அவன் வேலையே வேணான்ட்டு வந்துட்டேன். ஓ அது சரி, கிழிஞ்சாலும் பட்டு பட்டு தானே. வேலை வெட்டி இல்லாம வீதி வீதியா லோன்னு அலைஞ்சாலும் அலையுமே ஒழிய கௌரவத்தை விட்டு கொடுப்போமா? யோ டெய்லர், இந்த கிண்டல் எல்லாம் என்கிட்ட வேண்டாம். எனக்கு ஆத்திரம் வந்துச்சு. சரி சரி, கோவிச்சுக்காதீங்க. இதுக்கு போய் கோவிச்சுக்கிறீங்களே. சன்னியாசியா போனாலும் ஜாதி குணம் மாறாது அப்படிங்கிற மாதிரி பேசி பேசி பழக்கமாயிட்டுது. நம்ம என்ன முகத்தை பார்த்து கூடாதா? நவகிரகமா? ஏய் இல்லடா, இது காஜாடுறா, சாப்பிடுங்க. சாப்பிடுங்களா? இல்ல பரவாயில்லைங்க, நான் இப்பதான் வீட்டுல காபி சாப்பிட்டு வந்தேன். ஓகே, பாதி சாப்பிடுறது. இல்ல சாப்பிடுங்க. ஏது டெய்லர், இன்னைக்கு சிகரெட் எல்லாம் பாக்கெட்டோட ரொம்ப வசதியோ? நீங்க வேற. ஆத்து தண்ணி ஐயா குடி அம்மா குடிங்கிற கதையா? சாரு சொன்னாரு, தந்தடி சாக்கல கந்து வட்டி காப்படங்கிற மாதிரி அப்படியே நம்மளும் ஊத்திக்கலாமேன்னு தான். சார் யாருன்னு தெரியுதா? என்னங்க இது? போன தடவை நகராட்சி கலைஞர்கள் ஒரு நாடகம் போட்டீங்களே, அதுக்கு தலைமை தாங்கினாரு ஒரு நாய்க்கிற. அவர் புள்ளைங்க பேரு மூர்த்தி, ரொம்ப தங்கமான புள்ள. ஹலோ, யாருக்கும் எதுவும் இல்லைன்னு சொல்றதே இல்லை. எந்த சாய் பார்த்தாலும் திறக்க மாட்டேங்குது. எதுவும் பேசல, எந்திரிச்சு போறான். சிவனா, இவனை பத்தி தெரிஞ்சுதான்டா வந்திருக்கேன். முதலாளி வந்திருக்கா, சாவியை கூடுறா. அதுக்கு சாவியாது, இந்த கம்பியை போடு வந்துடும். தோல் செருப்பு போடணும்னு ஆசை. விநாயகா, விநாயகா, கட்டைய கழட்டி கொடுப்பா. நீயே கழட்டிக்க. நமக்கே தச்ச மாதிரி இருக்கு. விநாயகா, வரட்டு வாப்பா, உடம்ப பாத்துக்க. டேய் டேய், வடக்கு எங்க இருக்கு? வடக்கு. இதையும் விடுவானே. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் நிறுத்துங்க, 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 நிறுத்துங்க. யோ, இது என்ன பஸ்ஸா? கைய காட்டி நிறுத்துற? எங்க போறீங்க? கடைக்கு தான். கடைக்கா? யார காவலுக்கு போட்டிருக்கீங்க?
சரியான ஆளத்தான் ஐயா போட்டிருக்கிறேன். அப்படியா? அவன மாதிரி கிடைக்காது ஐயா. அவன் காவல் தெய்வம் ஐயா. காவல் தெய்வமா? போய் பாருங்க அந்த காவல் தெய்வத்தை. பார்க்கத்தானே போறாங்க. போங்க. போச்சா போச்சா எனக்கு போட்டியா கடை வைக்கணும்னு பார்த்தா ராவோட ராவா எவனோ எல்லாத்தையும் மொத்தமா தள்ளி இருக்கு போயிட்டான். மூஞ்சி பாவி தள்ளியா தள்ளியா. ஐயோ ஐயோ எந்திரா எந்திரா. தூக்கம் வருதுமா, இன்னும் கொஞ்ச நேரம் தூக்கிட்டு வரேன். வடக்கே கடை திறந்து கிடக்குது. கண்ணை மூடிக்கிட்டு எவ்வளவு சுகமா கனவு கண்டுகிட்டு இருக்கிறான். இல்ல வடக்க தலை வச்சு படுக்காதரா, சுத்தமா வலிச்சுக்கிட்டு போயிடும்னு இப்ப கடைய தாராந்துட்டு எவ்வளவு நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கிறான். இல்ல எந்திரா எந்திரி. இல்ல என்னையே முறிச்சிட்டு சோம்பல் வேற முறிக்கிறியா? என்ன கூட்டமா வந்திருக்கீங்க? துணி தைக்க வந்தீங்களா? உன்னை கிழிக்க வந்திருக்கிறான். ஏனா கடைய பாடுறா. ஐயோ முதலாளி கடைய காணா, வித்து பிடிக்கல. கடைய காணும்னு என்னையே கேக்குறியா? உன் மேல பாரு. ஏன் என் மேல கண்ணா? ஐயோ என் சட்டை கடமை, அதுக்குள்ள 200 ரூபாய் பணம் வச்சிருந்தானே. கடைக்கு வழி. என் சம்பளத்துக்கு வழி. கடைக்கு வழி. என் சம்பளத்துக்கு வழி. கடைக்கு வழி. என் சம்பளத்துக்கு வழி. அட பாவி, கடையை நிர்வாணம் ஆக்கி விட்டியடா. என் சக்குவுக்கு ஜாக்கெட்லாம் தைச்சு வச்சிருந்தானே, அவளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? சக்குவுக்கு ஜாக்கெட் போச்சா? ஊர்ல இருக்கிற பொம்பளைங்களா எனக்கு பிராக்கெட் போட்டு உதப்பாங்க போல. போடா. 3வது வேலை போச்சு, முதலாளி சாகலையே. அம்மாடி, எல்லாரும் என்ன மன்னிச்சுக்குங்க. உங்க ஜாக்கெட் எல்லாம் திருட்டு போயிடுச்சு. இன்னும் ஒரு 3 மாசத்துக்கு ஜாக்கெட் இல்லாம அலைங்க. தள்ளுங்கயா, தள்ளுங்கம்மா, தள்ளு. இங்கதானே என் சைக்கிள் நிக்க வச்சிருந்தேன். எங்க போச்சு? யாராவது பாத்தீங்களா? பாக்கலையே. அட பாவி, கடைதான் திருட்டு போச்சு. சைக்கிள்ல வீடு வீடா ஏறி ஊர்கா பொட்டலம் போட்டு பொழப்பு நடத்தலான்னு பார்த்தேன். அதையும் ஒரு பையன் தள்ளிட்டு போயிட்டான். இனிமே சோத்துக்கு நான் என்ன பண்ண போறேன்? வரலடா. பொண்ணு இதுக்கு முன்னாடி நாடகத்துல ஆக்கிட்டு கொடுத்திருக்குதா? அதையே என்ன அப்படி கேக்குறீங்க? 100-150 நேரத்துல ஆக்ட் கொடுத்திருக்குது. அதே அப்பா. பேசுங்க சார். என் காதில் தேனாக பாய்கிறது. பாயம் ஏஜமா பாயம். உங்களை பத்தி உங்க வீட்டுல பெரிய ஏஜமா நல்லா புரிஞ்சு வச்சிட்டு இருக்காரு. உங்களை கையோட கூட்டிட்டு வர சொல்லி இருக்காங்க. நிஜமாவா? ஆமாங்க, வாங்க. என்னங்க என்னங்க? ஐயோ ஐயோ, உங்கள் காதல் நினைவாக என்ன மறந்து விடாதீங்கள். சரியா சார்? ஐயோ அழகு, சத்தியமா இதெல்லாம் தேர்ற கேஸ் ஐயா. இந்நேரம் 4 ஜாக்கெட்டாவது தைச்சிருப்பேன். நாடகம் வந்து உட்கார்ந்துருக்கு சொன்னது எத்தனை வாக்கு வச்சு அழைச்சாங்களா? நானும் அப்படியே பிடிச்சு பாத்துக்கிட்டு இருக்கிறேன். என் மகன் நாடகம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். அதை பார்த்து நை நை நைன்னு பேசிட்டு உட்கார்ந்துருக்கிறியா? சரி விடுங்கய்யா. சும்மா இருங்க தம்பி. வீட்டுல இருக்கிற குண்டா சட்டி பானை இதெல்லாம் அடமான வச்சல என் மகன் நாடகத்தை பாத்துக்கிட்டு இருக்கிறேன். அதை வந்து கருத்துக்கிட்டு இருக்கிறான். அப்படியே நிறைய திருப்பிட பாத்துக்க. ஆமா, அங்க ஜவுத்துனோன்ற. இதுக்கு முன்னால காமெடி எல்லாம் செஞ்சிருக்கேன்லமா? ஓ, எத்தனையோ பிரைஸ் வாங்கியிருக்கேன். சரி, இப்ப நெல்லு. வாபா கண்ணம்மா. ஆமா, உடனே கட்டி பிடிச்சிரு. நான் கண்ணதானே பத்த சொன்னேன். ஆமா சார். போ, அப்படி போ. இந்தா ஒரு தடவை என்ன செய்யறாங்க ஏது செய்யறான்னு நின்னு வேடிக்கை பாரு. நல்லா பாத்துக்கோ. கண்ணம்மா, இவன் நடிப்புக்கு ஓ நடிப்பு எவ்வளவோ பரவாயில்ல. நான் நல்லா தாங்க நடிச்சேன். அவன் வேர்ல்டு தாங்க இப்படி பண்றான். அட பைத்தியக்காரா, அவன் டைரக்ஷன் பண்றது டிராமா போடுறதெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிற? பொம்பளைங்களை கட்டி கட்டி பிடிக்கிறதுக்கு தான். ஆமா, நீ எவ்வளவு காசு கொடுத்த? 75 ரூபாங்க. அட பாவி, இனி போய் தப்பு தப்பா கட்டி புடி. அப்பதான் 4-5 தடவை செய்ய சொல்லுவான். 75 ரூபாயாடா பாவி, விட்டுறாத போ. இங்க வா, பாத்துட்டியல்ல என்ன செஞ்சு தெரியுமல்ல? இதே மாதிரி செய்யணும். கொண்டா இங்க இல்ல. அம்மா, ஒரு தடவை கரெக்டா நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி பேசுங்க. எங்க செய்யுங்க பாக்கலாம். என்ன மொட்டையா கிட்டத்துல வந்துட்ட? தம்பி, நானும் ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு தான் வர்றேன். கடுமையா உழைக்கிறைய தவிர முன்னுக்கு வர்றதுக்கு வழிய காணமாப்பா. என்னையா சொல்ற? பின்ன என்ன தம்பி, முதலாளிய கைக்குள்ள போட்டமா, மிஷின் மேல ஏறி உட்கார்ந்தமா, கல்லாப்பட்டிய பார்த்தமான்னு இல்லாம
சும்மாவே இருந்தா எப்படி? உன்னை நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்கப்பா. முதலாளி எப்படின்னு கைக்குள்ள போடுறது? சுலபமான வழி. மணி 6 அடிச்சா கடையை பூட்டிட்டு வீட்டுக்கு போவார்ல, அப்படி பூட்ட வரும்போது முதலாளி நான் கடையில படுத்துக்கிட்டு பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லு. சொன்னா உடனே பிடிடாம பாரு. எத? சாவிய. உடனே உன் மேல மதிப்பு வரும் பாரு. ஏறாம் பாரு. எதுல? மிஷின் மேல. மொட்டை, நான் உன்னை என்னமோன்னு நினைச்சேன். ரொம்ப தங்கமான ஆளா இருக்கியே. ஆமா, இந்த யோசனை எல்லாம் உனக்கு எப்படி வருது? எல்லாம் பல கடை ஏறி இறங்கின அனுபவம் தான். எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான், இங்கிவனை நான் பெறவே. ஓ முதலாளி வர்றாரு, நான் இடத்த காலி பண்றேன். பக்குவமா பேசி புத்திசாலித்தனமா புழைச்சுக்கோ. நடந்துக்கிறேன். இங்கிவனை நான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் கண்ணா. இங்க வாங்க, இதான் நம்ம கடை. அது சரி, இது நம்ம கடை. நீ யாரு? ஐயோ முதலாளி. ஓ காஜா பையன். இப்படித்தான் பொறுப்பா நடந்துக்கணும். இத பாரு, கடையை பூட்டிட்டு சாவி எடு, நேரமாச்சு. நமக்கு எது சாவி? கம்பி தானே. அட கம்பியத்தான்ப்பா மரியாதையா சாவின்னு சொன்னேன். முதலாளி, நம்ம ஊர்ல திருடங்க தொல்லை சாஸ்தி ஆகி போச்சு. இப்படித்தான் பாருங்க, பக்கத்து தெருவுல பூட்டை உடைச்சு எல்லா ஜாமான் அள்ளிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அதனால பொறுப்பா இருந்து கடையை நானே பாத்துக்கிறேன். என்ன சாமி ஆடுறீங்க? புல்ல இருக்குதுப்பா உன் பொறுப்பு உணர்ச்சியை பார்த்த உடனே. அப்ப நான் மட்டுமா கடையை பத்திரமா பாத்துக்க. இருங்க, இந்த பொறுப்பானவனுக்கு கொஞ்சம் செலவுக்கு பணம் கொடுத்து போங்க. போன மாசம் தானப்பா சம்பளம் கொடுத்தேன். நான் சேர்ந்து கொஞ்ச நாள் தானே ஆச்சு. ஆமா, பணம் எதுக்கு? என் ஜாக்கெட் செலவுக்கு, என் பாக்கெட் செலவுக்கு. எவ்வளவு வேணுங்கிற? ஒரு 200 ரூபா கொடுக்க சம்பளத்தை கழிச்சுங்க. அடிக்கடி இப்படி பணம் கேட்டு இம்சை பண்ணக்கூடாது. அடுத்த வருஷம் போனஸ் சேர்த்து மொத்தமா கொடுத்துருவேன். காலையில பாக்குறேன். கடையை நல்லா பாத்துக்க. கொஞ்சம் சைக்கிள் எடுத்துட்டு போட்டுமா? ஐயோ, இது உங்க சைக்கிள். அப்ப என் வீட்டு வாசல் ஒரு சைக்கிள் நின்னுச்சு, அது யாருது? போய் பாக்குறேன்.